ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வாங்க நம்ம ஒரு புது வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம். ரியாக்ட் பார்க்க போகிறோம். ரியாக்ட் Tailwindல வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நேவ் பார் அண்ட் போர்ட் எப்படி பண்ணுறது பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இது வந்து ஹீரோ லேட்டுன்னு சொல்லுவாங்க, ஹீரோ ஸ்லைடு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா நம்மளோட ஹோம் பேஜ் இது தான் இருக்கும். இது வந்து நம்ம வேர்ட்ப்ரெஸ்லலாம் இது ஹீரோ ஸ்லைடுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ஹீரோ ஸ்லைடுன்னு நான் பேர் வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ எப்படி நீங்கள் லுக் பண்ணுறீங்களோ, ஃபஸ்ட்டு இதுதான் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் சைடில் டெக்ஸ்ட்டு வரும். இப்போ இது சென்டரில் இருக்குது, அப்புறம் கார்னரில் போகும், அதுக்கப்புறம் பக்கத்தில் டெக்ஸ்ட்லாம் வரும். வாங்க எப்படி பண்ணுறேன்னு நம்ம சொல்லிட்டு விஷுவல் கோடில் போய் பண்ணலாம் வாங்க. ஸோ இப்போ விஷுவல் கோடில் நம்ம போயிட்டோம். ஸோ நம்ம போய்ட்டு காம்போனன்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். காம்போனன்ட்ஸில் புது ஃபைல் ஹீரோ கேபிட்டல் Z போட்டு ஹீரோ கேபிட்டல் H போட்டு ஸோ .jsxன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தா இது ஓப்பன் ஆகிடும். RSC போட்டோன்னா இதோட ரியாக்ட் இது வந்துடும். ஸோ ரியாக்டில் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு விட்ருவோம். ஏன்னா அதில் நம்ம யூஸ் எஃபெக்ட் அதெல்லாம் வரும். யூஸ் எஃபெக்ட் அண்ட் யூஸ் ஸ்டேட்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் செக்ஷன் டைப் பண்ணிக்கலாம். செக்ஷனோட டேக்குள்ளே தான் ஒர்க் பண்ண போகிறோம். செக்ஷன் டேக்கில் இப்போ ID ஈக்குவல் டு ஹோம், நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நேவ் பாரில் ஹோம் கொடுத்துருப்போம். அந்த ஹோம் தான் இது கிளிக் ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறம் கிளாஸ் நேம். ஸோ கிளாஸ் நேம் வந்து நம்ம ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து index.cssல ஒரு சில விஷயத்தை நம்ம கொடுக்கணும். ஸோ பார்த்துலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் P கொடுத்தீங்கன்னா வந்து இது ஓப்பன் ஆகும், கமாண்ட் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம போய்ட்டு கூகுள் அந்த இது ஃபாண்டை கிளிக் பண்ணிவிட்டு பாப்பின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த பாப்பின்ஸோட எல்லா இதுவும் வந்துடும் நமக்கு. இந்த ஒரு ஃபாண்டில் தான் இது இருக்க போகுது. ஸோ HTML பேஸில் நம்ம HTML பேஸ்க்கு நம்ம என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துடலாம். அப்ளை போட்டிங்கன்னா மட்டும்தான் அது ஒர்க் ஆகும், இல்லை ஒர்க் ஆகாது. ஸோ அப்ளை போட்டுட்டு நம்ம ஸ்க்ரோல் ஸ்மூத் கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பாடியிலே அதே மாதிரி தான் அப்ளை. அதுக்கப்புறம் பாடியில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ பார்டர் ஆட் பண்ணுறோம், பாக்ஸ் பார்டர், அப்புறம் பேக்ரவுண்ட் கலர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கலர் வந்து நான் டெம்பரரியாக தான் கொடுக்குறேன், EEDன்னு சொல்லிட்டு. நான் இதுக்கப்புறம் இந்த கலரை மாற்றுவேன். இது நம்மளோட தீம் கலர் 2 கலர் தான், அந்த கலரில் தான் இது வரப்போகுது. ஸோ அதனால் டெக்ஸ்ட் கலர் வந்து நம்ம வந்து ஒரு டார்க் ப்ளூ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இதுவுமே நான் வந்து மாற்றுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 071952 இருக்கும் இதோட கலர். இதுவுமே மாற்றுவேன் கொஞ்சம். நம்ம கலரு நம்மளோட பேட்டர்ன் என்ன கலரோ அந்த மாதிரி வச்சுப்பேன். ஸோ பட்டன் வைக்கணும். ஸோ பட்டன் பிரைமரி அப்புறம் ஓப்பன் ப்ராக்கெட்டுக்குள்ளே போயிட்டு அப்ளை பேக்ரவுண்ட் வந்து எனக்கு ஒரு டார்க் ப்ளூ கலரில் வேணும். ஸோ நல்லா ஒரு டார்க் ப்ளூ கலரோட கலர் பேட்டர்ன்லேருந்து எடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி எங்கிட்ட கலர் பேட் வந்து இன்பில்ட்டாக இருக்கிறனால நான் கொடுத்து அதை சஜஷன் பண்ணோம். ஸோ இருந்தாலும் 0D1282ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கப்புறம் ஷேடோ வந்து ஷேடோ ஒயிட், இன்னரில் எனக்கு ஒயிட்டாக இருக்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஒயிட்டோட பிளாக் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிளாக் கொடுத்துக்கலாம். ஓகே, பிளாக் கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஹோவர் பண்ணும்போது ஷேடோ வந்து எனக்கு LGயில் இருக்கணும், அதாவது லார்ஜர் டிவைஸோட லார்ஜராக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஷேடோ லார்ஜ். ஓகே, அதுக்கப்புறம் ஓவர் ஷேடோ ரெட் கலரில் ஒரு 400, ரெட் கலர் 400ல் எனக்கு அது கீழே ஷேடோவாக காட்டணும். நான் கிளிக் பண்ணும்போது கீழே ஷேடோவாக வரணும். இது பண்ணும்போது உங்களுக்கு புரியும், இப்போ எழுதும்போது புரியாமல் இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது எப்படி ஆகுதுன்னு நான் அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதில். அதுக்கப்புறம்
ஃபாண்ட் வந்து எனக்கு ஒரு செமி போல்டு ஃபாண்டில் சைஸில் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கணும் டெக்ஸ்ட்டு. டெக்ஸ்ட் ஒயிட் கலர் கொடுத்ததுக்கப்புறம் எம்டி, அதாவது மீடியம் டிவைஸில் மார்ஜின் எக்ஸ் 0வாக இருக்கணும். மார்ஜின் எக்ஸ் வேல்யூ 0வாகவும் மார்ஜின் எக்ஸ் வேல்யூ எல்லா டிவைஸ்லையும் ஆட்டோவாக இருக்கணும். ஸோ ஒரு மொபைல் டிவைஸில் ஓப்பன் பண்ணால் அது ஆட்டோவாக இருக்கணும், மற்றதெல்லாம் இப்படி இருக்கணும் அது மாதிரி. அப்புறம் ரவுண்டு ஃபுல், அது சர்க்கிள் வந்து ஃபுல்லாக எனக்கு வேணும். அந்த ஸ்கொயரோ ரெக்டாங்கிளோ எனக்கு அது ரேடியஸ் ஃபுல் வேணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ ஆல்ட் ஜெட்டை நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்ம அடுத்தது டைப் பண்ணுறதுக்கு கீழே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போ நம்ம டைப் பண்ணலாம். பேடிங் ஒய் டைரக்ஷன் 3 mm எனக்கு வேணும். அதாவது பேடிங் ஒய் டைரக்ஷன் மேலேயும் சரி கீழேயும் சரி அது ஒய் டைரக்ஷனில் 3 பிக்சல் வந்து ஃபாலோ பண்ணிக்கும். அப்புறம் பேடிங் எக்ஸ் வந்து 6 கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளக்ஸ், அதாவது ஃப்ளக்ஸ் வேணும் எனக்கு, ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுன்றதுக்காக ஃப்ளக்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ளக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஐட்டம் சென்டர், அதுக்கப்புறம் கேப் 2, ஒரு இதுக்கு கேப் 2 வேணுன்ற மாதிரி கொடுத்துக்கிட்டு சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ சேவ் கொடுத்துட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளோட இந்த hero.jsக்குள்ளே வரலாம். வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து செக்ஷனோட கிளாஸ் கொடுத்துடலாம். ஸோ மினிமம் ஹைட் வந்து ஸ்க்ரீனாக இருக்கணும், ஃப்ளக்ஸலாக இருக்கணும். அதுக்கப்புறம் எம்டியில் வந்து பேடிங் டாப் வந்து 50 பிக்சலாகவும் நார்மலில் எனக்கு வந்து 100 பிக்சலாகவும் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பிஎக்ஸ் பேடிங் எக்ஸ் டைரக்ஷனில் எனக்கு 10 ஆகும். மீடியம் டிவைஸில் அதுக்கப்புறம் மீடியம் டிவைஸில் ஃப்ளக்ஸ் ரோவாகவும் நார்மல் டிவைஸில் ஃப்ளக்ஸ் காலமாகவும் எனக்கு இருக்கணும். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், டைப் பண்ணிக்கலாம் ஃப்ளக்ஸ் ரோ. அப்புறம் ஐட்டம் சென்டருக்கு அப்புறம் ஜஸ்டிஃபை சென்டர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு டிவ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டாட் வச்சு என்டர் கொடுத்தா டிவ் க்ரியேட் ஆகிடும். அதே மாதிரி இன்னொரு டிவ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இமேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இமேஜ் டாட் கொடுத்தீங்கன்னா கிளாஸோட க்ரியேட் ஆகும். நான் கிளாஸோட க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன், சிஎல் கொடுத்து டைப் பண்ண கிளாஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு டிவ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு நம்ம என்னோட ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணணும் ஹீரோ இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கலாம். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட இமேஜ் தான் நான் வச்சுருக்கேன் இதில். ஸோ கேபிட்டல் போட்டு நான் பண்ணியிருக்கேன். அதோட ஏன் கேபிட்டல் யூஸ் பண்ணணும், ஏன் கேபிட்டல் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை இதில் பண்ணலாம். ஸோ அதனால் ஹீரோ கேபிட்டல் லெட்டரில் எழுதியிருக்கேன். இமேஜஸில் வந்து hero.png நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ மறுபடியும் இதில் போய்ட்டு ஹீரோ கொடுத்துடலாம். நம்ம ப்ராக்கெட் போட்டு சோர்ஸ் ஃபைலில் நம்ம ப்ராக்கெட் போட்டு ஹீரோன்னு கொடுத்துக்கலாம். ஹீரோன்னு கொடுத்தா அது ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்மளோட டைட்டிலோட அந்த கான்ஸ்ட் ஹீரோவும் இருக்குது, அதுவும் ஹீரோவாக இருக்குது. அதனால் ஒர்க் ஆகாது. ஸ்மால் லெட்டரை மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் இங்கே ஆப்பில் போய்ட்டு ஹீரோவை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஹீரோவை இம்போர்ட் பண்ணி ரேப் பண்ணிட்டோம். ரேப் பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரௌசரில் போய் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இவர் தான் நம்மளோட ஹீரோ, என்னோடய ஃப்ரெண்ட். இவர் தான் என்னோடய ஹீரோ. ஸோ என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு மாடலாக இருக்காப்புல இந்த போர்ட்ஃபோலியோவுக்கு. ஸோ ஓகே, இப்போ அடுத்தது நம்ம கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துடலாம் எல்லாத்துக்குமே. ஸோ செகண்ட் கிளாஸ் கொடுப்போம். செகண்ட் டிவோட கிளாஸ் வந்து ஃப்ளக்ஸ் 1. அதாவது ஃப்ளக்ஸ் 1 2 காலம் இருக்க போது. இது ஃப்ளக்ஸ் 1, இன்னொன்று ஃப்ளக்ஸ் 1 தான் இருக்க போகுது. ஸோ ஃப்ளக்ஸ் 1 ஃப்ளக்ஸ் ஐட்டம் சென்டர். ஃப்ளக்ஸ்ன்றது ஒரே லைனில் வரும், அதுதான் வித்தியாசம். ஐட்டம் வந்து சென்டரில் வரும். அதுக்கப்புறம் ஜஸ்டிஃபைன்றதும் சென்டரில் வரும். எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன் சென்டர். அதுக்கப்புறம் வந்து ஹைட் ஃபுல், எனக்கு ஹைட்டு ஃபுல்லாக வேணும். ஸோ ஃபுல்லாக வந்துடுச்சு. ஆனால் ரொம்ப பெரிய இமேஜாக இருக்குது, எனக்கு அவ்வளோ பெரிய இமேஜ் வேண்டாம், அதையும் நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் டிவ்க்குள்ளே வருவோம். செகண்ட் டிவ் என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ செகண்ட் டிவ்வுக்கு ரிலேட்டிவ்னு கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ரிலேட்டிவ் கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் எம்டி வித்
ஒரு 500 பிக்சல் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஐட்டம் சென்டர், ஜஸ்டிஃபை சென்டர், ஓவர்ஃப்ளோ ஹிடன், அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டூரேஷன் 300 கொடுத்துப்போம். அதாவது நான் இப்போ வந்து இது ஓவர் பண்ணும்போது அது வந்து 300 செகண்ட்ஸில் வந்து அது டூரேஷன் இருக்குன்றதை நம்ம வச்சுருக்கோம். ஸோ இப்போது ஓவர் வந்து நம்ம பண்ண போகிறது வந்து ரவுண்டு ஃபுல் ஓவர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கொயராக இருக்கிறது ரவுண்டாக சர்க்கிளாக தெரியணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் ஓவர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுப்போம். ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஓவர் ஸ்கேல் 110, அதாவது ஆல்ரெடி 100% இருக்குது. இப்போது அது ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகும் கை வைக்கும்போது. அதனால் ஸ்கேல் 100% நம்ம கொடுப்போம். ஸோ ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரிங்கான மாதிரி இருக்குது ஃபோட்டோ. அதனால் இமேஜுக்குள்ளே வந்துட்டு இமேஜுக்குள்ளே வந்து நம்ம எம்டி வித்து வந்து 400 அண்ட் 500 கொடுத்துடலாம். வித்து 400ஆகவும் ஹைட்டு வந்து 500 கொடுத்துப்போம் எம்டியில். அதுக்கப்புறம் அகெயின் வித்து வந்து 200 பிக்சல் அண்ட் 300 பிக்சல். இது வந்து மொபைல் டிவைஸ்க்காக நம்ம கொடுக்குறோம். அப்புறம் பிஜி, இதோட கலர் வந்து இதுக்கு கலர் கிடையாது, இதுக்கு ஆப்ஜெக்ட் கவர்னு ஒன்று இருக்கும். அதாவது ஆப்ஜெக்ட் கவர் மாதிரி நமக்கு, அதாவது நிறைய வந்துன்னா அது ஆப்ஜெக்ட் கவர் ஆகிடும். ஸோ நமக்கு ஒரு பிக்சர் தான் கரெக்டாக தான் இருக்கிறனால பிரச்சனை இல்லை. ஸோ ஹீரோ மாதிரி தான் இருக்கார். அதுக்கப்புறம் நம்ம டிவ்வை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். டிவ்வில் அதே மாதிரி தான் எம்டி வித்து வந்து 400 பிக்சலும் எம்டி ஹைட்டு வந்து 500 பிக்சலும் கொடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ளக்ஸ் கொடுத்துக்கணும். ஃப்ளக்ஸ் கொடுத்தா தான் அது வந்து ரெண்டும் ஒரே இடத்துல மாறும், இல்லைனா மாறாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டிவைஸ்க்கும் அதே மாதிரி 200 ஹைட்டும் 200 வித் அண்ட் 300 ஹைட் கொடுத்துக்கலாம். பிஜி கலர் வந்து இப்போதைக்கு டெம்பரரியாக ஒரு கலர் கொடுக்குறேன். பட் என்னோடய தீம் கலர் தான். நான் நேவ் பார்லேருந்து இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிப்பேன். இப்போதைக்கு நேவ் பாரில் போய் காப்பி பண்ண முடியாது. ஸோ அதனால் காப்பி பண்ணல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ரவுண்டு எல்ஜி கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இப்படி தான் வேணும். ஓவர் ஆகும்போது இப்படி ஆகணும். நான் மவுஸ் அங்கே எடுத்துகிட்டு வைக்கும்போது இப்படி ஆயிடணும். ஸோ அப்போனா தான் என்னோடய டெக்ஸ்ட் சைடில் இருக்கும்போது பார்க்க ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் கேட்கலாம், என்னடா இது ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் காட்டின ப்ளூ கலரில் இருந்தது, இப்போ என்னடா ஒயிட் கலரில் இருக்குது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் மாறும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை ஃபுல்லாக பார்க்கலாம். உங்களிடம் விடை பெறுவது உங்களுடைய GNC. பாய்.